இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 வத்தல், கொஞ்சம் பொடி உள்ளி, அடுத்து தேவையான அளவு உளுந்தம்பருப்பு, உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு 4 சின்ன சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயிட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை கையில் தெரிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க வத்தல், வெங்காயம் சேர்த்துக்கலாம். கையில் தெரிஞ்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நீங்கள் ஒரு 6 பூண்டு போட்டுக்கலாம். சின்ன சைஸ் பூண்டுனா ஒரு 7 பூண்டு போட்டுக்கோங்க. உருந்தில் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப தீஞ்சிடும். வேறு தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். கிண்டிக்கோங்க. வத்தலை கறியை விடக்கூடாது. வத்தலை கறியை விடாமல் பண்ணுங்கள். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா கிண்டணும். தக்காளி போட்டால் கிடக்கு. உளுந்தம்பருப்பு இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா வதக்கணும். வெந்த உடனே நல்லா அரைச்சி தாளிச்சிருவோம். நம்ம தக்காளி வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். நம்ம ஆறுனதுக்கு அடுத்து தான் அரைக்க முடியும். இடிச்சு நம்ம இன்னும் ஒரு மிக்சி ஜார், நீங்கள் இவ்வளோ இந்த அளவு பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அப்படி தான் உங்களுக்கு அரைக்க ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாம் போட்டுறாதீங்க. இந்த நிமிஷத்தில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா குழு குழுன்னு அரைச்சி உங்களுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தக்காளி சட்னி நல்லா வரும். இதில் மாற்றியாச்சு. யூஸ் பண்ணணும். அதனால் தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன டிஷ் பண்ணலாம்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல.